ஹாய், சேனல் நேம் வந்து சொப்னா கிளவுட் டைரி. இன்றைக்கி நான் வந்து சீஸ் மேகி செஞ்சு காட்டியிருக்கிறேன். இது வந்து ஒரு மிட் நைட் கிரேவிங். எனக்கு 1:30 போல் எனக்கு நல்லா கொஞ்சம் ஏதாவது சாப்பிட்ணும் அப்படின்னு கிரேவிங்காக இருந்தது. வீட்டில் மேகி தான் இருந்தது. அது வந்து சின்ன குவான்டிட்டி பேக்கெட் தான் இருந்துச்சு. சரி சிம்பிளாக செஞ்சு ட்ரை பண்ணலாம், உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சீஸ் மேகி பண்ணேன். இப்போ சென்னையில் நல்லா மழை, நல்லா கூலிங்காக இருக்குது. அதுக்கு நல்லா கொஞ்சம் மேகி சீஸியாக மேகி சாண்ட்விச் இந்த மாதிரி சாப்பிட்ணும் ரொம்ப கிரேவிங்காக இருந்துச்சு. வீட்டில் மேகி தான் இருந்தனால ரொம்ப ரொம்ப சிம்பிளாக லேசியாக பூண்டெல்லாம் போடணும். நான் ஆக்சுவலாக பூண்டு எதுவுமே போடாமல் ரொம்ப சிம்பிளாக நான் ட்ரை பண்ணியிருக்கேன், செஞ்சேன். ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. இவ்வளோ சிம்பிள் ஆனால் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் இன்க்ரீடியன்ட்லாம் நான் காமிச்சிருப்பேன். ஒன்றும் பெருசாக இல்லை. கொஞ்சம் பட்டர், கொஞ்சம் ஆயில், மேகி மசாலா. அந்த பேக்கெட்டில் 2 சேஷே இருந்தது. 2 சேஷையும் போட்டேன். கொஞ்சோண்டு ஓரியானோ, கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ், ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு, டொமேட்டோ சாஸ். இது போட்டால் சீஸ் ரெடி. சீஸ் போட்டு மிக்ஸ் பண்ணால் ரெடி ஆகிடும். மிட் நைட் கிரேவிங், லேசி டே அந்த டைம்லலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு ஸ்ட்ரீட் ஸ்டைல் லேசி மேகின்னு கூட வச்சுக்கலாம். லேசி சீஸ் மேகி. நான் கஃபே ஸ்டைல் மேகி நான் அப்லோட் பண்ணுறேன். நான் டெய்லி ரெசிபிஸ் போட்டுட்ருக்கிறேன். நியூ சேனல், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ரெசிபிஸ் வேணால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதையும் ட்ரை பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இதில் குக்கிங் மட்டும் வராது. குக்கிங், மேக்கப் ஹால், ஷாப்பிங் ஹால், விண்டோ ஷாப், அவங்களுக்கு நிறைய ஐடியாஸ், டிப்ஸ்லாம் நிறையா, மந்த்லி பிளான், க்ராசரி ஹால் எல்லாமே நான் உங்களுக்கு டிப்ஸ்லாம் நிறையா கொடுத்து பண்ணலான் இருக்கேன். இன்னும் நிறைய குக்கிங்ஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்போர்ட் மீ. சொப்னா கிளவுட் டைரி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ரெசிபிஸ் வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.